நம்மை அழிக்கும் சுபாவங்கள். சாக்குப்போக்கு சொல்லுதல். எந்த காரியத்தை எடுத்தாலும் அதை இறுதி வரை செயல்முறையாக்கி வெற்றி பெறாமல் ஏதாவது சாக்குப்போக்கு சொல்லி தனக்குத்தானே திருப்தி அடைந்து இடையில் நின்று போனதற்கு தகுந்த காரணங்களை சுட்டிக்காட்டி தன் உயர்வுக்கு தானே முட்டுக்கட்டை போடுவது. இது ஒரு சுபாவமாகும். இது பிறரால் நிகழ்வது கிடையாது. இது தனிமனித சுபாவம். இவர்கள் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியாது. தனக்குத்தானே நியாயம் தேடி தோல்வியுறும் முட்டாள்கள். இவர்கள் யாருடைய ஆலோசனையையும் எளிதில் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அதிக மழைக்காற்று வீசியதால் தேர்வுக்கு போகவில்லை. அப்பா குடிகாரர் ஆனதால் +2 தோல்வியடைந்தேன். பெற்றோர் என்னை அடிக்கடி திட்டுவதால் வாழ்வில் உயர்வடைய முடியவில்லை. கணக்கு ஆசிரியரை எனக்கு பிடிக்கவில்லை, அதனால் கணக்கு படிக்க மாட்டேன். அரபு நாடுகளில் அதிகம் சூடு, அதனால் நான் மாதம் 2 லட்சம் ரூபாய் கிடைக்கும் வேலையை விட்டுவிட்டு தாய்நாடு திரும்பினேன். அப்பா அம்மாவுக்கு அடிக்கடி சண்டை சச்சரவு இருப்பதால் என்னால் சரியாக படிக்க முடியவில்லை. இவர்கள் வாழ்க்கை பூராவும் சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டே தன்னைத்தானே ஏமாற்றி தாழ்ந்து போவார்கள். வெயில், மழை, காற்று, குளிர், ரோடு முதலியவைகளை குறை கூறுவார்கள். இதனால்தான் அது செய்ய முடியவில்லை, அதனால்தான் இதை செய்ய முடியவில்லை என்னும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு தாங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்துக்கும் முட்டுக்கட்டை போட்டு விடை காணாது ஏதாவது சாக்குப்போக்கு காரணங்களை தேடி கண்டுபிடித்து அதை பெரியதாக்கி நியாயமாக்கி வெற்றி பெறாமல் வருத்தப்படாமல் காரணங்களையே சுட்டிக்காட்டி ஆறுதல் அடைவார்கள். அரசாங்கத்தை குறை கூறுவார்கள், வாகனத்தை குறை கூறுவார்கள், தங்கும் வீட்டை குறை கூறுவார்கள். இவர்கள் சாக்குப்போக்கு சொல்ல காரணங்களை தேடியே வாழ்நாளை கழிப்பார்கள். குளத்தில் பாம்பு இருந்தது, இதனால் குளிக்கவில்லை. சிறு பருவம் முதல் சாக்குப்போக்கு சொல்லி பழகினால் வயதாகும் போது அந்த சுபாவத்தை நிறுத்துவது கடினம். அநேகருக்கு இந்த சுபாவம் அவர்களுக்கு இருப்பது தெரியாது. இவர்கள் நிறைய பொய் சொல்வார்கள். பொதுவாக இவர்களுக்கு வேறு மனிதர்களால் வாழ்வில் எந்த தடையோ பிரச்சனையோ வராது. தானே தனக்கு எதிரி. இவர்களுக்கு சோம்பல் சுபாவம் அதிகம் இருக்கும். திட்டமிட்டு ஏதாவது காரியங்களை ஆரம்பித்துவிட்டு இடையில் செய்வதற்கு பணம் இல்லாமல் நிறுத்துவதற்கு ஏதாவது காரணம் தேடுவார்கள். காரணங்கள் கிடைத்தவுடன் அதை நிறுத்துவதற்கு மனதில் நியாயம் கிடைக்கும். இவர்கள் எந்த காரியத்திலும் வெற்றியடையாமல் காரணம் தேடுவதிலும் ஒவ்வொரு தருணத்திலும் வெற்றியடைவார்கள். செய்யும் காரியங்கள் தோல்வியிலும் சொல்லும் சாக்குப்போக்கிலும் வெற்றி திலகம் அடைவார்கள். சாக்குப்போக்கு சொல்லுவது தன் உயர்வுக்கேதான் எழுப்பும் தடைச்சுவர் என்று கண்டு உணர்ந்து இந்த சுபாவம் உள்ளவர்கள் இதை மாற்ற முயற்சிக்கலாம்.